ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் வைக்கிறதுக்காக கொஞ்சம் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வானொலி வச்சுட்டு அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுடுனதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் இது கூட சேர்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சிக்கன் 65 மசாலா தான் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ வேறு எந்த மசாலாவுமே நம்ம போட மாட்டோம். ஸோ சக்தி ப்ராடக்ட் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மசாலாவை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வந்து சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்க போகிறோம். அப்போ இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காரம் இருக்கனால நம்ம தனியாக மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நான் கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தாதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கறி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு உடையாத மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு போடும்போது நம்ம கிளறும்போது உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உருளைக்கிழங்கு உடையாத மாதிரி பார்த்து நம்ம லைட்டாக கறி விட்டுக்கலாம். கறி விட்டதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரம் உப்புலாம் அந்த உருளைக்கிழங்குல போயிட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் சாத்து கூட வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.